எங்கள் தலையில் நிறைய கடன் இருக்குது. அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்குது. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாமல் இருக்கீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது. எந்த பேரண்ட்ஸ் இது பார்க்கக்கூடாதுங்க. பதினஞ்சு வருஷம் யாராவது பிளட் வாமிட் பண்ணிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க? அடுத்த படத்துக்காக வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி 5 கோடி கொடுத்துருக்கோம். 2 வருஷமா அந்த பசங்க வந்து பட்ட கஷ்டம், அவங்க பார்த்த விஷயங்க யாருக்குமே வரக்கூடாது. அவர் தாயா நாங்கள் வந்துட்டு எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கீங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலைங்க. சென்னை அண்ணா சாலையில் செய்தியாளர்களை சந்தித்த தயாரிப்பாளரும் நடிகர் ரவி மோகனின் மாமியாருமான சுஜாதா விஜயகுமார் தன்னை திரையுலகில் தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தியது சுந்தர் சி என்று பெருமிதம் தெரிவித்ததோடு தனது மகள் மற்றும் மருமகன் தொடர்பான குடும்ப விவகாரம் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இந்த 40 லட்சம் வந்துட்டு நாங்க கேட்கலங்க. நாங்க கேட்கலன்னா மொத்தமா வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸா கேட்கல மந்த்லி. அது ஒரு பெரிய விஷயம். எல்லாருக்கும் வந்துட்டு அந்த 40 லட்சம் ரூபாய் வந்துட்டு பெரிய விஷயம். ஆனா எங்க தலையில நிறைய கடன் இருக்கு. அவங்க வச்சுட்டு போன கடன் நிறைய இருக்கு. 2 வருஷமா குழந்தைங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை. அட்லீஸ்ட் சாப்பாட்டு கூட கொடுக்கல. சாப்பாட்டுக்கு இல்லாம இருக்கீங்களான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அது நம்ம கடமை. ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, சாப்பாட்டுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்க அவங்க விட்டு போன கடன் கூட கட்டாம வீடு ஜப்திக்கு வந்து எந்த பேரண்ட்ஸ் இது பார்க்க கூடாதுங்க. ரவி மோகன் கூறிய பிளாக் மேஜிக் குற்றச்சாட்டை மறுத்த அவர் 15 ஆண்டுகளாக ரத்த வாந்தி எடுத்து ஒருவர் உயிருடன் இருக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்றாங்க, பிளட் வாமிட் வருது. எனக்கு கல்யாணம் புதுசுல இருந்து இப்படி பண்ணி தான் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. 15 வருஷம் யாராவது பிளட் வாமிட் பண்ணிட்டு எப்படி உயிரோடு இருக்க முடியுங்க? நீங்க சொல்லுங்க. அப்படி பிளாக் மேஜிக்ன்றது வந்து இந்த காலத்துல நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு சொல்றேங்க, அப்படி நாங்க பிளாக் மேஜிக் பண்ணி அவர் கண்ட்ரோல் பண்ணிருந்தா அவர் ஹீரோவா இருந்தாரு, உச்சத்துல இருந்தாரு. அப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி இருக்காரு? பட தயாரிப்பு மற்றும் கடன் குறித்து ரவி மோகன் கூறிய பல குற்றச்சாட்டுகளும் பொய்யானவை என்றும் அவரது சம்பள உயர்வு முதல் வழங்கப்பட்ட காசோலைகள் வரை அனைத்து ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஆளுக்காக 3 குடும்பத்தை வந்துட்டு பொதுவெளிக்கு கொண்டு வந்துட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நேரா வந்து என் சொத்து இவ்வளவு எடுத்துட்டாங்க எங்க இன்லாஸ், என்னோட வந்துட்டு என்னை வந்துட்டு அவங்க வந்து கொடுமைப்படுத்தினாங்க, என்னோட வந்து மொத்தம் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்னு நீங்க ஒரு பர்சன்ட் வந்து நீங்க ப்ரூவ் பண்ணுங்களேன். 1% ப்ரூவ் பண்ணுங்களேன். ஹோம் மூவி மேக்கர்ஸ்ல இருந்து ஜெயம் ரவிக்கு எத்தனை செக் போயிருக்கு அப்படின்னு அதுவும் நான் வந்து காட்டுறேன். அவரோட அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது எங்களுக்கு வந்திருக்கா? 25,000 ரூபாய் நான் கொடுத்துட்டு இருந்தேன்னாரு. 25 கோடி கொடுத்துருக்கு. 25,000 ரூபாய் என்னங்க இருக்கு? இன்னி வரைக்கும் நான் சொல்றேங்க, நான் வந்துட்டு உண்மை சொல்றேன். இன்னி வரைக்கும் அவருக்கு ப்ரீவியஸ் படத்துல வந்து ஒரு சேலரி இருந்தா என்னோட படத்துல தான் அவருக்கு வந்து ஏத்துவோம். 8 கோடி என்ன 10 கோடி, 6 கோடி என்ன 8 கோடி ஹோம் மூவி மேக்கர்ஸ் இல்லைன்னு சொல்லுங்க. என்கிட்ட வந்துட்டு எல்லாமே இருக்கு. நான் கொடுத்த பணத்துக்கு என்கிட்ட இருக்கு. நான் அதுக்கு அவர் போட்டிருக்கிற கையெழுத்தும் என்கிட்ட இருக்கு. அடுத்த படத்துக்காக வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி 5 கோடி கொடுத்திருக்கோம். ஆர்த்தி தனது உரிமைக்காகவே போராடி வருவதாக கூறிய சுஜாதா விஜயகுமார் குழந்தைகளின் பாஸ்போர்ட்டில் கையெழுத்திடக்கூட ரவி மோகன் ஒத்துழைக்கவில்லை என குற்றம் சாட்டியதோடு அவரது நடத்தை குறித்தும் விமர்சித்தார். ஒரு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு தெரிஞ்சது பாஸ்போர்ட் வந்து 4 மாசத்துல எக்ஸ்பைரி ஆகிடும். ஆனா அதே நேரத்தில் அதே பாஸ்போர்ட் வந்து 2 பேரும் கையெழுத்து போடணும்.
அப்பாவும் அம்மாவும் கையெழுத்து, ஏன்னா மைனர் பசங்க. அப்படி இருக்கும்போது ஆரோ ஃபோன் பண்ணுறாரு, அப்பா எனக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போடணும், நான் வந்துட்டு இதுக்கு போகிறேன்னு. ஜெயம் ரவி சொன்னார், பண்ணுறேன்ப்பா, நான் ஊரில் இல்லை, ஹாலிடேயில் இருக்கேன், நான் வந்துட்டு நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. சரி, அந்த பையன் கூட சரின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போன வாரம் வந்து 6 மணி நேரம் உட்காந்துருக்காருங்க. லொக்கேஷன் அனுப்புங்க, நான் வந்து அனுப்புகிறேன்ப்பா அப்படின்னு சொன்னவர் 2 நிமிஷத்தில் பேஜாக வந்துட்டு மெசேஜ் வருது. என்ன ஏடிஎம் நினச்சிருங்களா, என்ன வந்துட்டு இது பண்ணுறீங்களா, நான் கையெழுத்து போட மாட்டேன். நீதிமன்றம் குழந்தைகளை சந்திக்க அனுமதி வழங்கியிருக்கும் நிலையில் இனியாவது ரவி மோகன் தனது பிள்ளைகளை பொது இடத்தில் வைத்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்திய சுஜாதா விஜயகுமார் அவர் வசிக்கின்ற வாடகை வீட்டில் சந்திக்க எப்படி அனுமதிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். ஆனா இப்போ வந்திருக்கிற விசிட்டேஷன்ல உண்மையாவே நான் வந்து அந்த ஜட்ஜுக்கு வந்துட்டு நான் பெரிய வந்துட்டு கும்பிடு போடுறேன். ஏன்னா இப்படிப்பட்ட வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து வந்ததே இல்லை. ஏன்னா அவங்க ஆர்த்தி, ஆரவ், அயான் அண்ட் ஜெயம் ரவி இவங்க 4 பேரும் வந்து மாசத்துல சாட்டர்டே சண்டே வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வந்து நியாயம். ஆனா பசங்க வந்து ஒரு ஹீலர் பக்கத்துல இருக்கும்போது போறதாக்கு இஷ்டப்படலை. எந்த குழந்தைங்களும் இஷ்டப்பட மாட்டாங்க. ஆனா கண்டிப்பா அங்கேதான் பார்க்கணும்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு ஒரு கட்டாயம் இருந்ததுனால தான் பசங்க தான் வந்துட்டு அங்க போறதுக்கு வந்து இஷ்டப்படலை தவிர நாங்க யாருமே இது தடுக்கல. இன்னைக்கு வந்து எங்களுக்கு அது வந்து பெரிய நியாயம் கிடைச்சிருக்கு. இந்த மாசத்துல இருந்து 4 பேரும் ஒரு அவர் ஆஃபீஸ்லயாவது இல்லை ஒரு பொது இடத்துலயாவது அவங்க மீட் பண்ணுவாங்க. இனிமேலாவது இந்த பிரச்சனை சரியாகும்னு சொல்லிட்டு உண்மையா ஒரு தாயா நாங்க வந்துட்டு எந்த தாயும் தம் பசங்களை வந்துட்டு பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாங்கங்க. நீங்க எல்லாம் வந்து குடும்பத்தோட இருக்கீங்க. திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணலைங்க. 10,000 பேர் ஊரை கூட்டி 10 ஃபங்க்ஷன் பண்ணி நாங்க கல்யாணம் பண்ணோம். அப்படிப்பட்டு நாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஏன் பிரிக்கணும்னு பார்க்கணும். இறுதியாக முதலமைச்சர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தன் தந்தையை பற்றி பெருமையாக பேசியுள்ளார். அவரது பேட்டியை பார்த்து அழுது விட்டதாக கூறியதோடு அதுபோல உங்கள் மகனும் உங்களை பற்றி பெருமையாக பேசும் வகையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நடிகர் ரவி மோகனுக்கு அவர் அறிவுறுத்தினார். சஞ்சய் நம்ம சிஎம்மோட சன்னு, அவரோட இன்டர்வியூ பார்த்தேன். எனக்கே தெரியாம நான் அழுதுட்டு இருந்தேன் நேற்று ராத்திரி. சஞ்சய் வந்து பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு, அவங்க அப்பா பத்தி எவ்வளவு பெருமையா பேசினாரு. நீங்க யாராவது வச்சு படம் பண்றீங்கன்னு அடுத்தது யார் பண்ணனு, எங்க அப்பா வச்சு பண்ண. நிச்சயமாவே சந்தோஷமா இருந்ததுங்க. அப்படி இருக்கும்போது உங்க பசங்களை கூட உங்களை பத்தி பெருமையா பேசணும். இப்படியா? பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராமன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.